போங்க போங்க. செவிடாடா நீ எத்தனை சத்தம் கொடுக்குற கேட்கல ஆளப்பாடுற. ஒருவேளை ரொம்ப நேரம் ஆறு அடிச்சிட்டு இருந்திருப்பானோ. ஈரோடு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ? யூரின் வேறு அர்ஜென்ட்டாக வருது. அல்லா. கண்டக்டர் சார், இடையில ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு சொன்னீங்களா? அது திருச்செங்கோடு. அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அது அவ்வளோதான் வரப்போகுது, வந்துடும். இதை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே தெரியலையே. என்னங்க பார்சல் தயாரா? சீக்கிரம் எடுத்துருவாங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம். என்னையா எல்லாம் ஏரியா போலாமா? எங்க இந்த பஸ்ஸை நிறுத்துங்க, இந்த பஸ்ஸை நிறுத்துங்க. ஐயோ பஸ்ஸு எங்க, பஸ்ஸு நிப்பாட்டுங்க, எங்க பஸ்ஸு நிப்பாட்டுங்க. அவனை நல்லா ஏறி விடியா, காலங்காத்தால வந்துடுறானுங்க காதில் ஏரியா மாட்டி. ஈரோட ஒரு டிக்கெட். தம்பி, நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. தம்பி, உங்களுக்கு தான் நன்றி. அண்ணா லாரி கையை உள்ளடுங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கண்ணா. தம்பி சொல்லுங்கண்ணா. நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அது டக்குன்னு லாரி வந்ததை பார்த்தேன், அதை சொன்னேன், அவ்வளோதாண்ணா. இதில் என்னென்னா இருக்குது? அதுக்கு மட்டும் இல்லை, இதில் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்குது தம்பி. அர்ஜென்ட்டாக யூரின் வந்துச்சுன்னு இறங்கிட்டேன். பஸ் எடுத்தோடனே பயமாகி போச்சு. நல்ல வேலை நீங்கள் மட்டும் பஸ்ஸு நிப்பாட்டலைன்னா. ஆனால் நீங்கள் கூப்பிட்டது எனக்கு கேட்கலண்ணா. தம்பி உங்களுக்கு நன்றி சொன்னால் பிடிக்காதா? ரொம்ப தன்னடக்கமாக இருக்கீங்க. ஐயோ அப்படி நான் சொல்லலை. ஹெட்செட் போட்டாலும் கேட்கும் தம்பி. ஆமாம் சரி விடுங்க, அப்படிதான். தம்பி உங்கள் பேர்? அசோக்ண்ணா. அசோக், நல்ல பேர். உங்கள் பேர்? இப்ராஹிம். இப்ராஹிம், சரிண்ணா. தம்பி அண்ணா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா ஒன்று கேட்கட்டா? சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு காது கேட்காதா? கேட்காது. நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஏன்னா நான் கண்ணை மூடிக்கிறேன், பேசுங்க. ம். கண்ணை திறக்கட்டா? சொல்லுங்க. ஏண்டா நாயே, உனக்கு நிஜமாக காது கேட்காதா? அதானே? அது இல்லையா? வேற என்ன சொல்லியிருப்பீங்க? தம்பி உங்களுக்கு எப்படி காது கேட்காம போச்சு? அது சரி, உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், மச்சான் புது பைக் வாங்கியிருக்கேன் வா ஒரு ரவுண்டு போகலான்னு கூப்பிட்டான். 2 பேரும் சேர்ந்து 80, 90, 100 தாண்டி போயிட்டுருக்கோம். இதுவே காமெடி ஒன்று இருக்குல்ல, இந்த ரெட்டைப்பாலத்திட்ட கை விழுந்துச்சு எடுத்துக்கலையா, அந்த மாதிரி இந்த பாலத்தில் கொண்டு போய் விட்டு உடம்புலாம் செம்மாட்டி பொழைச்சதே பெருசுன்ட்டாங்க. அப்போ தான் அந்த காது. இன்ஷா அல்லாஹ். தம்பி நீங்கள் செக்கப்புக்கெல்லாம் போகலையா? மிஷின் விலை கொஞ்சம் அதிகம் சொல்கிறாங்க. இப்போ தான் எல்லாம் சரியாகி நானே இந்த 3 மாதமாக தான் எலக்ட்ரானிக் வேலை பார்த்துட்ருக்கேன். குடும்பத்தை பார்க்கணும். ஹெட்செட் இருக்குது, இப்போதைக்கு சமாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கு தெரிய போகுது, அடுத்த வருஷம் வேணால் பார்த்துக்கலாம். தம்பி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஈரோட்டில் இருக்கார். ஃபீஸ் அதிகம் வாங்க மாட்டார், நீங்கள் போய் பாருங்கள். ஐயோ
ஏங்க நான் சும்மா நீங்கள் ஏதோ கேட்டீங்கன்னு நான் சொன்னேன், மற்றபடி ஐயோ இது என் பிரச்சனைங்க, நான் பார்த்துக்கிறேன். அசோக் அசோக் அசோக், நான் சொல்கிறத கேளு. ஒரு அண்ணனா நான் சொல்கிறேன், எனக்காக நீ போகிற, தயவு செஞ்சு. அது சரிண்ணா, உங்களுக்காக வேணா போய் பார்க்குறேன். நல்லது, எல்லாமே சரியாயிடும். உன் ஃபோன் நம்பர் கொடு, லொக்கேஷன் அனுப்புகிறேன், போய் பாரு. ஹலோ ஹலோ அண்ணா, கேட்குதுங்களா? அண்ணா இந்த நாமக்கல் பஸ்ஸெலாம் நிற்கும்ல, அந்த இடத்துல தான் நிற்கிறேன். வந்துட்டிங்களா? அண்ணா அந்த டாக்டர் போய் பார்த்தேண்ணா, ஃபீஸ் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட இருக்கிற காசை வச்சு மிஷின் வாங்கிடலாம், ஆனால் செக்கப்புக்கு பராமரிக்கிறதுக்குன்னு நிறைய செலவு இருக்குதில்ல. டைம் கேட்டிருக்கேன் டாக்டர்கிட்ட. நான் பண்ணது உதவியான்னு கூட எனக்கு தெரியலண்ணா. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு பண்ணியிருக்கீங்கள்ல, இது ரொம்ப பெரிய உதவிண்ணா. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு